இங்கே ஒரு 9 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஸோ 9 ப்ராப்ளம்ஸு நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லியிருக்கிற ரூல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் ரைட் ஆன்சர்ஸ் வரணும். உங்களுக்கெல்லாம் இங்கே உண்மையில் மிஸ்டேக் வரும்ன்ட்டு நான் நினைக்கல. ஏன்னா இது பேஸில் தான் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். எதெல்லாம் வரலையோ 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ரூல்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? வாட் இஸ் a plus a, a plus e, I plus a, I plus e, e plus a, o star, e plus I, o star. O star என்னமா? O reverse. Subject and predicate of o will be reversed. சரியா? ஸோ இது என்னன்றது சால்வ் பண்ணுங்க. எல்லாமே நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மொத்தமாக உங்களுக்கு முழுசாக தெரியற வரலும் நான் விடமாட்டேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. எங்கெல்லாம் டவுட் இருக்கோ எல்லாமே நான் கிளியர் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? ஸோ என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. எதுவுமே விடாதீங்க. ஸோ எதுங்க டிவேட் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணிங்களா? 9 ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன் இல்லையா? எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கா என்னன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேம்மா ஆன்சர்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு 6 ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம இது மாதிரி செய்யலை இல்லையா? ஸோ இதில் மட்டும் எதுவுமே நான் ரிஸ்க் எடுக்கணுன்ட்டு விரும்பலடா. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக புரியணுன்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 by 1 பார்க்கலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குமா? No brown is blue, some blue is pink. No brown is blue, some blue is pink. So E plus I என்ன? O star. O star என்ன சொல்லியிருக்கேன்? O reverse. பின்னாடிலேருந்து முன்னாடிக்கு டைரக்டாக போயிட்டாவே போகிறோம் இல்லையா? ஸோ O என்ன வரணும்? Some brown is not pink. O star some pink is not brown. ஸோ பின்னாடிலேருந்து முன்னாடி some pink is not brown. E plus I is O star. வந்திருக்கா? கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Some yellow is purple, no purple is dark. I plus E என்னமா? O. இங்கே O star கிடையாது. I plus E என்ன? O. O என்ன வரணும்? Some yellow is not dark. Some yellow is not dark. So properly aligned or aligned. What is the meaning of proper alignment? There must be a common term. That common term must be predicate of the first statement இருக்கணும், subject of the second statement இல்ல கடைசி statement இருக்கணும். அந்த common term ன்றதே ஃபைனலா கன்க்ளூஷன்ல இருக்காது இல்லையா? So based on 6 rules number I plus C is O, some yellow is not dark ன்னு சொல்லியிருக்கோம். என்ன 6 rulesமா? A plus A, A plus E, E, I plus A, I plus E, O, E plus A, O star, E plus I, O star. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, 9th one. All violet is indigo, all indigo is green. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸில் நான் சொல்லும் போதே சில்லோயிசமில் இதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. A plus A is A, all white is green. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? 10th one. என்னம்மா 10th one? No pink is purple, all purple is gold. So no pink is purple, all purple is gold. E plus A என்னமா? O star. O star என்ன? O reverse. Whether it is been properly aligned? Yes. Common term is there? Yes. Whether it is predicate of the first statement and subject of the second statement? Yes. So now E plus A is O star. O star na O reverse. O reverse na பின்னாடி இருந்து முன்னாடி போலாம். Some gold is not pink. அப்படி இல்லைனா some pink is not gold என்றது O, அதோட subject and predicate reverse பண்ணீங்கன்னா that is called O star. டைரக்டா நம்ம பின்னாடி இருந்து முன்னாடி போறோம். அடுத்தது பாருங்க 11th one. Some brown is blue, all blue is yellow. Common term இருக்கு. It's been properly aligned. I plus A என்னமா? I என்ன ஆன்சர் வரணும்? Some brown is yellow. இல்லைங்களா? Some brown is yellow. So அடுத்தது பாருங்க 12th one. All black is orange and no orange is gray. What is A plus E மா? E. A plus E என்ன? E. என்ன வரணும் ஆன்சர்? No black is gray. So A plus E is E, no black is gray. It is been properly aligned. Common term is there. Predicate of the first statement and subject of the second statement, which will be eliminated from the conclusion. You will be left with the subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate, based on 6 rules. What are all those 6 rules? Anna? A plus A is A plus E is E, I plus A is I plus E is O, E plus A is O star, E plus I is O star. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? All Y is Z, all M is Z. காமன் டேர்ம் எப்படி இருக்குமா? predicate. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. ரெண்டும் A ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது காமன் டேர்ம் ப்ரெடிகேட்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த 6 ரூல்ஸ் பேஸ் பண்ணிட்டு எப்போதைக்குமே கன்க்ளூஷன் வராது. சரிங்களா? சார் கன்வர்ஷன் ஏதாவது பண்ணிக்கலாமான்னு அது கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஸ்டேஜில் எல்லாமே அது டீட்டெயிலாக பார்க்குறோம். அது கன்வர்ஷன்ஸ் பண்ணாலும் ரெண்டும் A ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து கடைசியில்
காமன் டேர்ம் ப்ரெடிகேட் ஆகியிருந்தா மட்டும் உங்களுக்கு எப்பத்துக்குமே கன்க்ளூஷன் வராது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? 14th ஆல் கே இஸ் ஜி ஆல் கே இஸ் ஆர். இங்க காமன் டேர்ம் எப்படி இருக்குமா? சப்ஜெக்டா இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், both A statements common term as predicate you will never get a conclusion, but a common term as subject we do have a conclusion. நம்மள conclusion வரும். செகண்ட் ஸ்டேஜ் கத்துக்கின பிற்பாடு ஸோ கன்வர்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர்ன்றது வரும், கன்க்ளூஷன்ன்றது இங்கே வரும். ஸோ இந்த 14th மட்டும் என்னன்னா whenever common term as subject we do have a conclusion, but as of now நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கோம்மா? நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? only rule based one ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அதனால என்ன சொல்றோம்னா நோ கன்க்ளூஷன் ஆண்டி இது வரலாம் இப்போதைக்கு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கத்துட்டு வந்த பிற்பாடு திருப்பி இதுக்கு ஆன்சர் இருக்கு. அதனால தான் இங்க மேல டிக் போட்டிருக்கேன். இந்த 14வது ப்ராப்ளம் திருப்பி வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர்ன்றது பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு என்ன நோட் பண்ணியிருக்கிறீங்க? ஸோ நோ கன்க்ளூஷன் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். பட் இதுக்கு கன்க்ளூஷன் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ரெண்டும் ஏ ஸ்டேட்மெண்ட் இருந்து காமன் டேர்ம் ப்ரெடிகேட் ஆயிருந்தா எப்போதுக்குமே நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராது, இருக்காது. சரிங்களா? போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் சப்ஜெக்டா இருந்தா நம்மளுக்கு கன்க்ளூஷன் இருக்கு. புரியுதாமா? அடுத்தது பாருங்க 15th டைரக்டாவே இன்டு போட்டிருக்கேன். நோ கன்க்ளூஷன் எதனாலமா? காமன் டேர்மே கிடையாது. காமன் டேர்ம் இருந்தா தானே இ பிளஸ் ஏன்னா ஓ ஸ்டார் அது தெரியும். பட் இட்ஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன். ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன ப்ராப்பர் அலைன்மெண்ட்னாவே ஃபர்ஸ்ட் பேசிக் என்னமா ப்ராப்பர் அலைன்மெண்ட்னா காமன் டேர்ம் இருக்கணும். அதுவே கிடையாது. அதனால நோ கன்க்ளூஷன் டைரக்டா சொல்லிடலாமா? கிளியர்? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறோம்னா அடுத்த 9 கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 9 கொஸ்டின்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் கிட்ட ஒரு 60-70 ப்ராப்ளம்ஸ் இல்ல ஒரு 100 ப்ராப்ளம் முதல்ல நான் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட கொடுத்துட்டு சால்வ் பண்ண பெருப்பீடு மட்டும்தான் நம்ம மெட்டீரியலில் போயிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது வரலும் நான் என்ன சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் முடிச்சிட்டே வாங்க. எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட நான் கொடுத்து உங்ககிட்ட சால்வ் பண்ண வைக்கிறேன். பொறுமையாக நான் சொல்கிறது கேட்டுகிட்டே வரீங்க. சரிங்களாம்மா? அடுத்த ப்ராப்ளம்ஸு எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? 16லேருந்து 24 வரலும் ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே சால்வ் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டாக வருமானு ஒரு வாட்டி செக் பண்ணலாம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு சொல்லாத சில ரூல்ஸு இதில் ஆட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்கலாம் உங்களால் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இல்லை சால்வ் பண்ண முடியுமான்றது பார்த்துட்டு அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி சால்வ் பண்ணலான்றது டீட்டெயிலாக கூட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1 by 1 நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மோஸ்ட்லி நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எதெல்லாம் வரலையோன்றது திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? சால்வ் பண்ணிட்டீங்களா? 16லேருந்து 24 வரலும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் மாட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 22, 24 மாட்டியிருப்பீங்க. அதையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ செக் பண்ணலாமா? 16th no pink is purple, some purple is brown. Proper alignment? Yes, common term is there, predicate of the first statement and subject of the second statement. E plus I என்ன என்னமா? O star, O star என்ன? O reverse. பின்னாடியிலிருந்து முன்னாடி வரணும் இல்லையா? இல்லை O போட்டுட்டு அது திருப்பி ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே டைரக்டா O star என்ன? Some brown is not pink. ஸோ எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு மேலே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாமா? 17th some green is yellow, all yellow is violet. I plus A என்ன என்னமா? I என்ன some green is violet. It's been properly aligned. Common term is there. Predicate of the first statement, subject of the second statement, and I plus A is I. So some green is violet. Clear? 18th one அடுத்தது பாருங்க. All violet is blue, some blue is orange. So it's been properly aligned. Yes, common term is there. Yes, but A plus I என்ன என்னமா? A plus I no conclusion. I plus A தான் உங்களுக்கு I. A plus I என்ன no conclusion. நம்மளுக்கு இருக்கிறது 6 ஃபார்முலா தான், 6 ரூல்ஸ் தான். அதுக்கு அடுத்தது வேற ஏதாவது இருந்தால் அந்த காம்பினேஷனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? no conclusion. So A plus I gives no conclusion. அடுத்தது பாருங்க. some P is Q, no Q is C. So it's been properly aligned. I plus E என்ன வரணுமா? O. O என்ன? some P is not C. So E-லிருந்து ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் O ஸ்டார் வரும். and I plus E என்ன வரும்னா O மட்டும்தான் வரும். O ஸ்டார் வராது. சரிங்களா? So some P is not C. 20th பாருங்க. no M is N, some N is not E. இது கொஞ்சம் நீங்க கவனிக்கலனா மட்டும் E plus I O star ன்னு போட்டுடுவீங்க. கவனிக்கலனா E plus I O star சார் இட்ஸ் ப்ராப்பர்லி அலைன்ட் சார் இது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கு, டைரக்டா E plus I O star ன்னு போட்டுட்டு வந்துடுவீங்க. நல்லா கவனமா பாருங்கம்மா எப்படி கொடுத்துருக்கானோ. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கேன். இது O.
ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட்டோட எந்த கன்க்ளூஷனும் வராது இல்லையா. கன்க்ளூஷனில் ஓ இருக்குமே கண்டி, முதல்ல நம்மளுக்கு ஓ ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து கன்க்ளூஷனாக நம்மளுக்கு வர்றது எதுவுமே கிடையாது. 6 ரூலும் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஏ, ஏ பிளஸ் இ, ஐ பிளஸ் ஏ, ஐ பிளஸ் இ, இ பிளஸ் ஏ, இ பிளஸ் ஐ, இது மட்டும்தான் இல்லையா. ஓ எங்கேயுமே கிடையாது. ஸோ கவனமாக இருங்க. இ பிளஸ் ஓன்னாவே நோ கன்க்ளூஷன், அதனால தான் இன்டூ மார்க் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்க, இது நான் திருப்பி சொல்லணும்னு தேவையில்லை. Both A statements common term as predicate, you will never get a conclusion based on 6 rules. Both A statements common term as subject, we do have a conclusion, but நம்ம first rule base பண்ணி சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால as of now இப்போதைக்கு நம்ம எதுவுமே கிடையாதுன்னு நினச்சிக்கிறோம், ஆன்சர் கிடையாது, கன்க்ளூஷன் கிடையாதுன்னு நினச்சிக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் முடிச்ச பிற்பாடு திருப்பி வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மட்டும்தான் இங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுக்கு 23rd ஏற்கனவே ப்ராப்ளம் போட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்துக்கிட்டு போத் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் காமன் டேர்ம் ஆஸ் சப்ஜெக்ட் எப்படி உங்களுக்கு ஆன்சர் வரும்ன்றது செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிற்பாடு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போதுக்கு நம்ம நோன் போட்டிருக்கேன், பட் இதுக்கு ஆன்சர் இருக்குன்றதுக்காக மேலே டிக் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அதே மாதிரி செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்தது பாருங்கம்மா 22 24 பாருங்க. all green is blue, some white is green, a plus I gives no conclusion ன்னு சொல்லிடலாம். பட் கவனமாக பார்த்தீங்கன்னா whether it is been properly aligned, சார் ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு இல்லை, a plus ஐயும் no conclusion சார் அன்னிட்டு சொல்லிட போகிறீங்க. கவனமாக இருங்க. இங்கே பாருங்கம்மா, இது இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ப்ராப்பர் அலைன்மெண்ட் வருமா இல்லையாமா. ஸோ இல்லையா, சம் ஒயிட் இஸ் கிரீன், அது கீழே நீங்கள் ஆல் கிரீன் இஸ் ப்ளூன்னு போட்டிங்கன்னா ஐ பிளஸ் ஏ இஸ் ஐன்னு சொல்லலாம். சார் அது மாதிரி செய்யலாமா, இதுதான் டவுட் இல்லையா. கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ரூலுக்கு அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா, ஸோ இன் ஆர்டர் டு டிரைவ் a conclusion between 2 or more statements, the statements must be properly aligned. அதுதான் நம்ம கற்றுக்கந்தே. What is the meaning of proper alignment? There must be a common term. The common term must be predicate of the first statement and subject of the second or last statement, which will be eliminated or disappeared from the final conclusion. You will be left with the subject of the first statement as the subject, predicate of the last statement as the predicate based on 6 rules. Suppose the statements are not being properly aligned. If statements are not properly aligned, you can make proper alignment by interchanging any one of the statements or converting any one of the statements or applying both. அப்படின்னா என்னன்னா, ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சுக்கலாம். எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணியோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டிவ் கிடையாது. இது கவனமாக இருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டு நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது எங்கே செய்கிறோன்னா கன்வர்ஷன்ஸு நம்ம செகண்ட் ஸ்டேஜில் கற்றுக்குறோம். அதுவும் எல்லாமே நம்ம அது மாதிரி கன்வெர்ட் எல்லாம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள். அதனால தான் அதை டீட்டெயிலாக கவனமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்றோம். அதனால செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க டீடைலா கண்டுக்கிறீங்க, எல்லாமே கன்வெர்ட் பண்ண முடியாது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ஸோ இங்க என்ன செய்யலாம், இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன், யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட். நீங்க ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க செய்யலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே கீழே நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா கன்வெர்ட் பண்ணிட்டு கூட செய்யலாம். ரெண்டுமே கூட நீங்க செஞ்சுட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு வரலாம்னு சொல்றான். ஸோ சரிங்களா, இங்க நம்ம என்ன செய்யலாம், by interchanging any one of the statements also you can make a proper alignment இல்லையா. interchange பண்ணா என்ன ஆயிடும் பாருங்க. காமன் டேர்ம் எப்பவுமே எப்படி இருக்கணுமா, predicate of the first statement and subject of the second statement. interchange பண்ணிட்டா வந்துடுச்சா. இப்போ பாருங்க காமன் டேர்ம். ஸோ ஐ பிளஸ் ஏ என்ன வரணுமா, ஐ என்ன வரணும், சம் ஒயிட் இஸ் ப்ளூ. புரியுதாமா. ஸோ எப்பவுமே உங்களுக்கு டக்கு மட்டும் பார்த்த உடனே ஏ பிளஸ் ஐ இருக்குன்னுட்டு கன்க்ளூஷன் கிடையாதுன்ட்டு போயிடாதீங்க. சார் காமன் டேர்மும் உங்களுக்கு அலைன்மெண்ட்டில் இல்லைன்னு போயிடாதீங்க. ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பை இன்டர்சேஞ்சிங் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கம்மா, இ பிளஸ் ஏன்னா ஓ ஸ்டார் தான், பட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கா பாருங்க. ப்ராப்பர் அலைன்மெண்ட் என்னவே என்ன, காமன் டேர்ம் predicate of the first statement, subject of the second statement இருக்கணும். அது மாதிரி கிடையாது, மாறி இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், இன்டர்சேஞ்ச் பண்ண ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆயிடுமா எஸ் இல்லையா. ஸோ நீங்க இதை எடுத்துன்னு வந்து கீழே போட்டீங்கன்னாவே ஏ பிளஸ் சி ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கா, predicate of the first statement, subject of the second statement, common term. What is a plus c? E என்ன வரணுமா, no orange is indigo, no orange is indigo. புரியுதா. ஸோ இங்க எப்படி வரும், no orange is indigo, a plus e is e என்ன, no orange is indigo.
புரியுதா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இது பேஸ் பண்ணிட்டு அடுத்தது திருப்பி நான் சில கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நீங்கள் பாருங்கள். இஃப் இட் இஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன்டு, இல்லைனா என்ன செய்யலாம், யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பை இன்டர்சேஞ்சிங் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட்டு சம்மந்தப்பட்டு நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணாதீங்க. அது எங்கே கற்றுக்குறோம்? கன்வர்ஷன்ஸில் செகண்ட் ஸ்டேஜில் கற்றுக்குறோம். இங்கே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு அது ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் இருக்கா இல்லையான்றது மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணுறீங்க. சரிங்களா? புரியுது இல்லையா? அடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் யூ ஆர் டன். ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஆர் டன் என்ன, செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நீங்கள் முன்னாடி போகலான்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களாமா? ஸோ இன்னொரு வாட்டி எல்லாம் பார்த்துடலாமா? வாட் இஸ் ஏ பிளஸ் ஏ, ஏ பிளஸ் இ, ஐ பிளஸ் ஏ, ஐ பிளஸ் இ, இ பிளஸ் ஏ, ஓ ஸ்டார், இ பிளஸ் ஐ, ஓ ஸ்டார். வாட் இஸ் ஓ ஸ்டார்? ஓ ரிவர்ஸ். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆஃப் ஓ வில் பி ரிவர்ஸ்டு. சரிங்களா? இங்கே 9 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். 25லேருந்து 33 வரலாம். சரிங்களா? ஸோ 25 to 33 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 1 by 1 கிளியராக அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மிஸ்டேக் வராமல் சால்வ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்யலாமா, ப்ராப்பர் அலைன்மெண்ட் வரதுக்காக இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை ரெண்டுமே செஞ்சு கூட செஞ்சுக்கலாம். பட் இங்கே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இப்போத்துக்கு இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர் அலைன்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது செக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் மறக்காதீங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக தான் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் மாற்ற மாட்டீங்க. அதெல்லாம் எங்கே கற்றுக்குறோன்னு சொல்லியிருக்கேன் நான். செகண்ட் ஸ்டேஜில் இம்மீடியட் இன்ஃபரன்சஸில் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட் வருமானு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் போட போகிறீங்க. ஒரு மிஸ்டேக்கும் வரக்கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போட்டுட்டிங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா? 25லேருந்து 33 வரலாம். ஸோ டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். அந்த ஆன்சர்ஸ் நான் போடலாமா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன வருதுன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏ பிளஸ் ஏ தான் ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடையாது. அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணால் ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ கீழே இருக்கிறது மேலே எடுத்துன்னு போயிருக்கேன். இல்லை மேலே இருக்கிறது கீழே போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காமன் டேர்ம் இருக்குது. அதுதான் ரெட் மார்க்கில் வச்சுருக்கேன். ஏ பிளஸ் ஏ அண்ணா ஏ அண்ணா என்ன வரணுமா, ஆல் ஜே இஸ் எம். ஆல் ஜே இஸ் எம். அடுத்தது பாருங்கள், இது டைரெக்டாகவே இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே இருக்குது. இட்ஸ் ஆல்ரெடி பீன் ப்ராப்பர்லி அலைன். இ பிளஸ் ஐ அண்ணா என்னமா, ஓ ஸ்டார். ஓ ஸ்டார் அண்ணா என்ன, ஓ ரிவர்ஸ். ஓ ரிவர்ஸ் அண்ணா என்ன வரணும், பேக் டு ஃப்ரண்ட், பின்னாடியிலேருந்து முன்னாடி. சம் எக்ஸ் இஸ் நாட் பி. சம் எக்ஸ் இஸ் நாட் பி. நான் ஆன்சர்ஸ் போடல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 27. இட்ஸ் நாட் பீன் ப்ராப்பர்லி அலைன். பை இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் இல்லைனா ப்ராப்பர் அலைன்மெண்ட் என்ன செய்யலாம், பை இன்டர்சேஞ்சிங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட், ஆர் பை கன்வெர்ட்டிங் யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட். அப்படி இல்லை ரெண்டும் சேர்ந்து கூட நம்ம ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணலாம். பட் இங்க நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம், பை இன்டர்சேஞ்சிங் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணால் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மேலே அனுப்பிச்சிடலாம், இல்லை மேலே இருக்கிறது கீழே அனுப்பிச்சிட்டாலும் ஒரே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. predicate of the first statement, subject of the second statement மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? I plus C அண்ணா என்னமா, O அண்ணா என்ன வரணும், some P is not F. some P is not F. அடுத்தது பாருங்க, E plus A O star மாதிரி இருக்கு, ஆனா கிடையாது. ஏன்னா it is not been properly aligned. By interchanging the statements we can make proper alignment. So interchange பண்ணா என்ன ஆயிடுமா, A plus C, A plus E என்ன E என்ன என்ன வரணும், no diamond is gold. no diamond is gold. interchange பண்ணனும் போது பார்த்து கவனமா செய்யுங்க. சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், திருப்பி நான் ரிமைண்ட் பண்றேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்றீங்க, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் கிடையாது. சரிங்களா? அடுத்தது 29. I plus A I மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ பட் என்னன்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடையாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிறது மேலே எடுத்துன்னு போயிருக்கேன், அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிறது கீழேயும் போடலாம். அது மாதிரி இங்கே செஞ்சிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாதுன்ட்டு. பாருங்க, இப்போ A plus I இது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கு, பட் A plus I என்னமா, நோ கன்க்ளூஷன். அதனால தான் இன்டூ போட்டிருக்கேன். I plus A கொடுத்த உடனே நம்மளுக்கு எப்படி இருக்குமா, ஓ ஆன்சர் இருக்குன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். அது கிடையாதுன்றதுக்காக தான் பாருங்க எப்படி இருக்கு ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் A plus I gives no conclusion. அடுத்தது பாருங்க,
ஆல் வாட்டர் இஸ் ரிவர், சம் ஓஷன் இஸ் வாட்டர். பார்த்த உடனே சார் A plus I நோ கன்க்ளூஷன் போட்டுவிட போறீங்க. கவனமா பாருங்க. ஸோ ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கா இல்லையா? கிடையாது. பை இன்டர்சேஞ்சிங் எனி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ கேன் மேக் ப்ராப்பர் அலைன்மெண்ட். ஸோ மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கீழே போட்டால் I plus A வருது, ப்ராப்பர்லி அலைன்ட், காமன் டேர்ம் எல்லாம் இருக்கு. வாட் இஸ் I plus A மா? I என்ன ஆன்சர் வரணும்? சம் ஓஷன் இஸ் ரிவர். சம் ஓஷன் இஸ் ரிவர். அம்மா புரியுதா? இது ரெண்டும் பாருங்க இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். I plus A பார்த்தா ஆன்சர் வர மாதிரி இருக்கும், பட் ஆன்சர் கிடையாது. ஏன்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இல்லை. ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணால் A plus I என்ன ஆகிடும்? நோ கன்க்ளூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா A plus I பார்த்தா நோ கன்க்ளூஷன் ஆட்டம் இருக்கும், பட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லை. ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சிட்டிங்கன்னா இது I plus A ஆகிடுது. I plus A ன்னா நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ I plus A என்னமா உங்களுக்கு கன்க்ளூஷன் இருக்கு. I plus A is I, we need to go ahead with that. என்ன போடணுமா? சம் ஓஷன் இஸ் ரிவர் சொல்றோம். புரியுதாமா? அந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. எப்படி நீங்கள் செஞ்சாலும் சில்லுவிசம் பொறுத்தவரையிலும் ஒரே ஒரு யூனிக் ஆன்சர் தான் வரும். அதுதான் மைண்டில் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துடுறேம்மா. உங்கள் மைண்ட்லேருந்து எல்லாமே எடுக்கிறது என்னோட பொறுப்பு. சொல்லிட்டேன். டவுட் என்னெல்லாம் இருந்தால் பயப்படாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொல்லியிருக்கிற வீடியோ மாற்றி மாற்றி பார்த்துட்டே வாங்க, சரிங்களா? ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அது மட்டும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே வாங்க. எதுவுமே பயப்பட தேவையில்ல. ஒரு டவுட்டு இல்லாமல் செய்கிறது என்னோட பொறுப்பு, சரிங்களா? அடுத்தது பாருங்கம்மா. 31. Some orange is apple, no apple is grape. Already properly aligned இல்லையா? I plus E என்ன என்ன வருமா? Some orange is not grape. Some orange is not grape. அடுத்தது பாருங்க. I plus E இருக்கு, but it is not been properly aligned. அதனால என்ன செஞ்சிருக்கோம்? கீழே இருக்கிறது மேலே எடுத்துன்னு போயிருக்கோம். ஸோ காமன் டேர்ம்ன்றது நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ E plus I என்ன வரணுமா? ஓ ஸ்டார். ஓ ஸ்டார்னா எப்படி இருக்கணும்? ஓ ரிவர்ஸ், பின்னாடியிலேருந்து முன்னாடி ஓவா வரணும். இல்லை ஓ போட்டுட்டு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மாற்றி கூட போடலாம். ஸோ சம் லைட் இஸ் நாட் எல்லோ. அப்படி இல்லைனா சம் எல்லோ இஸ் நாட் லைட், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் ரிவர்ஸ் பண்ணால் ஓ ரிவர்ஸ், அப்போ என்ன ஆகிடும்? சம் லைட் இஸ் நாட் எல்லோ. கிளியர்? கடைசி என்ன கொடுத்துருக்கு பாருங்க. ஆல் கிரீன் இஸ் ட்ரீ, நோ ஒயிட் இஸ் கிரீன். A plus E என்ன E தான், பட் என்னன்னா இது ப்ராப்பர்லி அலைன்ட் கிடையாது. அதனால ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யலாம்னா என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இன்டர்சேஞ்ச் மேலே இருக்கிறது கீழே போடலாம், கீழே இருக்கிறது மேலே போடலாம். ஸோ அப்போ என்ன இடம் பாருங்கம்மா? E plus A. E plus A என்ன? ஓ ஸ்டார், ப்ராப்பர்லி அலைன்ட். ஓ ஸ்டார் என்ன? ஓ ரிவர்ஸ். அப்போ என்ன வரணும்? சம் ட்ரீ இஸ் நாட் ஒயிட். கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். டைரக்டாக செகண்ட் ஸ்டேஜே கூட போயிடலாம். இருந்தாலும் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு உங்ககிட்ட சால்வ் பண்ண வைக்கிறேன். அது நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் ஆயிட்டீங்கன்னாவே அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இதையும் இன்னொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கும்போது நம்ம அது எப்படி எடுக்கலாம்ன்றது கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம்.